தளபதி அம்மா புரட்சி தளபதிகளின் ஆட்சியை நான் கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன பேசணும் என்று. டேய் பேப்பரை குடுறா, டேய் பேப்பரை குடுறா, இங்கே வச்சிருக்கிறியா? சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், டேய் எலெக்ஷன் பேப்பரா இது, இலக்கிய பட்டிமன்றத்தில் பேசுறது இது இல்லை, வேற பேப்பரை கொடு. ஓ பின்னாடி தான் வச்சிருக்கியா? ஏன்டா இப்படி மறைச்செல்லாம் வைக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களா? எனக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு? இதனோட வாய்கிட்ட தடுப்பா இருக்குது, மேலங்கிலி ஆட்டலாமா? எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? கேக்குதா? நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது அது என்ன புரட்சி தலைவி ஆட்சி, அதை விட சூப்பரான ஆட்சி தான் நான் கொடுத்தேன்னு சில்லற பையன் சீமான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் காதுல விழுகலையா? சீமானே சொல்லியிருந்தார்ல எங்க சித்தப்பா ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு. அந்த சித்தப்பா நான் தான், உங்களுக்கு தெரியும்ல. எவனா அவன் காதுக்குள்ள கொய்யும் கொய்யும் கொய்யுன்னு? என்னடா பிரச்சனைங்க? ஏறா கொய் கொய்யும் கொய்யும் கொய்யுங்கன்னு முதல்ல அந்த கொசு அடிங்கடா. சும்மா காதுக்குள்ள கொய்யும் 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 கொய்யுன்னு என்னது? ஆம்புலன்ஸா? என்ன அவசரம் அவனுக்கு? கொஞ்ச நேரம் அந்த ஓரமாக வண்டியை போட்டு ஆர்ன் ஆஃப் பண்ணி நிற்க சொல்லு. நான் ரோட்டில் மீட்டிங் போடுற இடத்துல தான் இவங்க வரணுமா? ஏன் பக்கத்தில் வயக்காடு இருக்குது, இந்த பக்கம் காவாய் இருக்குது, அம்பிட்டு அவசரம்னா அப்படியெல்லாம் போய் அந்த புதற்குள்ளையெல்லாம் இறங்கி போக வேண்டியதானே? இது என்னோட பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு, நடு ரோட்டில் தான் நிற்கும். நடு ரோட்டில் நின்று தான் எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஊழ விட்டுக்கிட்டு இருப்பேன். என்னடா இன்னும் அவசரம் உனக்கு? எவன் ஜாக்க போகிறான்? என்ன பிரச்சனை? இங்கே ஒருத்தர் தொண்டை தண்ணி வத்த சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டே முதல்ல அந்த ஒய்யும் சவுண்டை ஆஃப் பண்ணடா. யாருக்கடா இப்போ அவசரம்? என்ன அவசரம்? பிச்சு போடுவேன் பிச்சு 2026 மே மாதம் நான் ஆட்சிக்கு வந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணாங்க. டிரைவரை கூப்பிட்றா. தம்பி உங்களுக்கு எந்த அவசரமும் கிடையாது. நீங்கள் ஓட்டு போட போகிறது 2026 மே மாதம்தான். நான் இப்போ வந்திருக்கிறது எலெக்ஷன் கேன்வாஸ்க்கு. 2026 எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட வேண்டிய சின்னம் எங்கள் சின்னம், இரட்டை இலை சின்னம். பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால எனக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இரட்டை இலை கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டியே தான் நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சேன். இப்போ நீங்கள்லாம் எப்பா தம்பி ஆம்புலன்ஸு என்னப்பா உனக்கு அவசரம்? கொஞ்சம் நில்ல, அந்த ஓரமாக நில் இருப்பா. உனக்காக தானேப்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். வேணா உங்ககிட்டயே பேசட்டுமா? சரி வா உங்ககிட்டயே பேசுகிறேன். 2026 எலெக்ஷனில் எனக்கு நீ ஓட்டு போடணும்னா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவ? ரெட்டை இலைக்கு தானே ஓட்டு போடுவ. அந்த ரெட்டை இலைய உனக்கு காட்டுறதுக்கு வேண்டித்தான் இந்த அடிமை திமுகவின் சின்னம் ரெட்டை இலை அப்படிங்கிறது உன் மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அதை நீ உன் மனசுக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. அதனால அந்த ரெட்டை இலையை உனக்கு தரணுங்கிறதுக்கு வேண்டித்தான். எப்பா ஆம்புலன்ஸு கொஞ்சம் பொறுமையா நில்லப்பா. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வா நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே பேசுவோம். என்ன அவசரம்? எதுக்கு கொய்யும் மொய்யுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன்? இவங்க யார்கிட்டயாவது நான் பேசுகிறேன்? நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன். சரி இப்போ என்ன, யாருக்காவது உடம்பு சரியில்லையா? வண்டியில் யாரில் பேஷண்ட் இருக்காங்களா? ஆடங்கொக்கமாக்கா பேஷண்ட் இல்லாம கத்திக்கிட்டியாடா நீயே? வண்டி ஆஃப் பண்ண வைடா அவனை. அன்பார்ந்த தொண்டர்களே, ரத்தத்தின் ரத்தமே, தாய் குலமே, தந்தை குலமே, தம்பி குலமே, அண்ணன் குலமே, தவளப்பாடியாராகிய எடப்பாடியாகிய நான் உங்க கூட ஒட்டி உறவாடி உங்களோட ஓட்டுகளை எல்லாம் நான் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டாலின் இருக்கார்ல, கலைஞர் உள்ள ஸ்டாலின், அந்த ஸ்டாலின் மாசுங்கிற போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட சொல்லி, சுகாதாரத்துறை அமைச்சர் சிவசங்கரனை கூப்பிட்டு, கல்வி அமைச்சருக்கு கால் போட்டு சொல்லி, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மாசு கிட்ட சொல்லி, சும்மா ஒரு ஆம்புலன்ஸை அந்த மீட்டிங்க்கு தெக்கையும் வடக்கையும் அனுப்பி விட சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? எடப்பாடி ஆகிய நான், எந்த பின்புலமும் இல்லாத எடப்பாடி ஆகிய நான், உங்களில் ஒருவன், விவசாயி மகன், உண்மையான விவசாயி நான் உங்களை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நம்ம சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்துல அழகான சீன் ஒண்ணு வரும். மாரிசன் மான் ஓடும், உடனே சீதாமான் வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு சித்தப்பா சீமானுங்கிற மாதிரி கேட்டிருக்குமே? இல்ல, சீதாமான் சித்தப்பா சீமான் இல்ல, சீதமான் சித்தப்பா சீமான் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அப்படி அந்த மானை போறப்ப ராமனை போக சொல்லுவாங்க.
அப்ப சத்தம் வரும், ஒய்ய 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 ஒய்யன்னு. இப்படி நம்மளை திசை திருப்பறதுக்காக, நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்காக போக்குவரத்து துறை அமைச்சர் மாசம் செய்யும் சதி இது. அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் சிவசங்கரனுக்கு ஃபோன் பண்ணி, கல்வி அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை தக்கியும் அடக்கியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் காலி ஆம்புலன்ஸுங்க, ஆளே இல்லாத ஆம்புலன்ஸுங்க, எதுக்கு சத்தம் போட்டு போகுது? இனி நாங்கள் வரப்போற எங்களுடைய பொன்னான ஆட்சியில் காலி ஆம்புலன்ஸ் எல்லாம் சத்தம் இல்லாம தான் போகணும். பேஷண்ட்டை கூட்டிட்டு போறப்ப நீங்க வேணா கத்திட்டு போங்க, யார் வேண்டான்னா? காலியா போறப்ப கம்முனு கடைன்னு கம்பராமாயணத்துல சொல்லியிருக்குல்ல. இந்த ஸ்டாலின், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞருடைய வாரிசு ஸ்டாலின், எந்த வாரிசும் இல்லாத எளிய பிள்ளையான எடப்பாடி உங்களிடம் பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாமல், நீங்கெல்லாம் நான் பேசுற கருத்தை கேட்டு ஓட்டு போட்டுருவீங்கிற பயத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கேன்ல நானு, அந்த பயத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்ன ஆகுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இது என்ன மண்ணுன்னு நான் சொல்றது? பெரியார் மண்ணுன்னு சொன்னா இவங்களுக்கு போயிடும், புத்தர் மண்ணுன்னு சொன்னா அவங்களுக்கு போயிடும், ஆழ்வார் மண்ணுன்னு சொன்னா இவங்களுக்கு போயிடும். இப்படி இது யாரோட மண்ணுன்னு சொல்ல முடியாம என் தலையில வெறும் களிமண்ணாவே படிச்சுட்டியே ஆண்டவா. ஐயோ, இந்த வயிறு வேற கூடிய வந்துச்சா? ஆண்டவா, கண்டினியூட்டி மிஸ் ஆகல, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஆண்டவா, இடையில வந்த இந்த வயரு என்னை ஃபயர் விட வச்சிடுச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்களே, நான் என்னோட கருத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துல சீக்கிரமா போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ரொம்ப அவசரமா இருந்தா சாவகாசமா அவசரமா போயிரு. அதெல்லாம் இல்ல, இப்பவே கத்துவேன்னு சொன்னா காலை வெட்டி கடையில போடாம காலை வெட்டி ஆம்புலன்ஸ்ல போட்டு அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். என்ன அசிங்கமா இல்ல? சத்தம் கொடுத்ததுக்கு உண்மையா இருக்கணும்னு நித்தவும் பித்தத்தையும் கலைச்சு இந்த மைக்கு இளவு வேற. சும்மா இருக்க மாட்டேன் நீ, கேட்காதோ? தள்ளி வச்சா கேட்காது, பக்கத்துல வந்தா எனக்கு பேச்சு வர மாட்டேங்க. என்ன கருமண்டாது, எவனை கண்டுபிடிச்சது இத? தம்பி எங்க விட்ட? ஓ, உன்னை உயிரோட விட்டேன் ஆம்புலன்ஸ் டிரைவரை. இரு வரேன். இனிமேல் ஆம்புலன்ஸ் ஆகவே இருந்தாலும், ஃபயர் இன்ஜினாகவே இருந்தாலும், எத்தனை எமர்ஜென்சியா இருந்தாலும், இவ்வளோ பெரிய எமர்ஜென்சியா இருந்தாலும் சவகாசமா போங்க, பொறுமையா போங்க. வேகம் விவேகம் அல்ல. நீங்க போனாதான் கூட்டிட்டு வர முடியும். நீங்க பொறுமையா போனாதானே நீங்க போய் கூட்டிட்டு வர முடியும். இப்போ அங்க ஒரு எமர்ஜென்சிங்க, நீங்க வாட்டுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கிறீங்க. இடையில பாருங்க, நான் இங்கே மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க வந்து கியா முயான்னு கத்தும் போது எனக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒரு உயிராங்க முக்கியம், ஒரு உயிரா முக்கியம். இத்தனை உயிர்களை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி, நான் எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்? சிஎம் நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுக்காக வந்து நிக்கிறேன். இந்த இங்க இருக்கிற மக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக தானே வந்து நிக்கிறேன். இந்த பேரு தம்பி, ஒத்த உயிரை காப்பாத்துறதுக்காக இம்புட்டு ஸ்பீடா போறியே. இங்க பாரு, இந்த மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கான பொறுப்பு கடவுள் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. என்ன கடவுளே கொடுத்துருக்கல? இப்படி ஒட்டுமொத்த பொறுப்பையும் தூக்கி வச்சிருக்கிற நான், எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான், உங்களில் ஒருவனாகிய நான், விவசாயி பிள்ளையாகிய நான், எளிய பிள்ளையாகிய நான், உங்ககிட்ட நான் பேசுறத தடுக்கிறதுக்காக தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மாசு செய்த சதி இது. சிவசங்கர்ங்கிற சுகாதாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு, அடுத்தது நான் என்ன சொல்ல போறேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்து நான் சொல்ல மாட்டேனே. கல்வி அமைச்சர் கால் பண்ணி தானே சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமியான எனக்கு நீங்க அவசரமே இல்லாம பொறுமையா வந்து ஓட்டு போடலாம். ஏன், எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு கூட ஓட்டு போடலாம், ஒரு அவசரமும் கிடையாது. மிஷின் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. சும்மா அந்த ஸ்டூல் கிட்ட வந்து அந்த பூத்து கிட்ட நின்றுட்டு பார்த்துட்டு போயிருங்க, போதும். நமக்கு என்னங்க அவசரம்? பொறுமையா சாவகாசமா செத்ததுக்கு அப்புறம் போகலாம். அப்படி போனா தானே நம்ம புன்னகையோட இருக்க முடியும். நீங்களும் புன்னகையோடயே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த புன்னகை சேனலோட அந்த சர்ப்ரைஸ் டிங்கி டிங்கி, அந்த பெல் பட்டனை டிங்கி டிங்கி, அப்புறம் ஜாயின் ஹேண்ட்ஸ் எப்பவும் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க, புன்னகையோட இருங்க. 2026 இல்லை. நன்றி, வணக்கம்.